வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியாக டெண்டர் கோகோனட்டை வச்சு அருமையான புட்டிங் செஞ்சுருக்கோம். அதனுடைய செய்முறையை எப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இப்போது நான் 8 கிராம் அளவில் அகர் அகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் சோக் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஊறி நமக்கு சீக்கிரம் அது பாயில் ஆகும். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு டெண்டர் கோகோனட் வாட்டர் இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த அகர் அகரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வைக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் 1/2 லிட்டர் பால், காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா பால் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த டெண்டர் கோகோனட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி டெண்டர் கோகோனட் 1 முழுசாக எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம டெண்டர் கோகோனட்டை நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பால் கொதிச்சிடுச்சு. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 200 கிராம் சுகர் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டெண்டர் கோகோனட்டை விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். டெண்டர் கோகோனட் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இப்போ இதுலேயே தேங்காய் பால் திக்காக எடுத்துருக்கோம், அது வந்து ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டியதில் அந்த ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அகரகர் மிக்ஸை இதில் சேர்க்கணும். கொதிக்கிற பாலில் நம்ம சேர்த்தோம்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அகரகர் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை அந்த பவுலில் ஊற்றிடலாம். இது மாதிரி இந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாத அப்படியே இந்த ஸ்பூனாலேயே அப்படியே உடச்சி விட்டுடணும். இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சா போதும், செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன். இப்போ 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. அருமையான டேஸ்ட்டில் டெலிஷியஸான டெண்டர் கோகோனட் புட்டிங் செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.